ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து கார முட்டை தோசை செய்ய போகிறோம். எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 5 வரமிளகா சேர்த்துக்குங்க. ஓகேவா? காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இது ஒரு மீடியம் காரமாக இருக்கும். 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 5 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அந்த முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணால் தான் வந்து நல்லா பஃபியாக தோசை சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை போட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுங்க. மெலிசாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் அப்ளை பண்ணிக்கிங்க. இல்லைனா கீ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தோசை ஃபுல்லாக. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதில் ஊற்றுங்க. கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக வேகும். ஓகேவா? இது மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் பொடி சேர்த்துங்க. எனக்கு தேவையில்லைங்கிறதுனால பெப்பர் பொடி சேர்க்கலை. இப்போ ஓரளவு வந்து லைட்டாக வெந்துட்டு மேலே வெந்ததுக்கப்புறம் அது மேலேயும் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி ரிட்டன் போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. ஓகேவா? நல்லா வந்து வெந்துட்டு இப்போ திருப்பி பார்க்குறோம், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து ஒரு கார முட்டை தோசை ரெடி ஆகிட்டு. நம்ம சேனலை மொதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.